தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கலுக்கு 4 நாட்கள்தான் அவகாசம். 4 நாட்கள் விடுமுறை வருவதால் மீதமுள்ள நாட்களில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என தேர்தல் ஆணையம் தகவல். சட்டமன்ற தேர்தலில் 175 தொகுதிகளில் களம் காண்கிறது உதயசூரியன். 234 தொகுதிகளும் நம்முடைய தொகுதிகள்தான் என்று திமுக தொண்டர்களுக்கு ஸ்டாலின் கடிதம். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படாதா என்று நினைத்த சதிகாரர்களின் எண்ணங்கள் தவிடுபொடி. தொகுதி பங்கீடு குறித்து கற்பனை விமர்சனங்களை பரப்ப முயற்சித்ததாக மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியில் மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி. கருணாசின் முக்குலத்தூர் புலிப்படைக்கும் 1 தொகுதி ஒதுக்கீடு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதிகள் அறிவிப்பு. கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னிலையில் அறிவிப்பை வெளியிட்டார் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி. சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் 27 தொகுதிகள் அறிவிப்பு. மயிலாப்பூர், திருவண்ணாமலை, திருச்செந்தூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட தொகுதிகளில் பாஜக போட்டி. 1 மயிலாப்பூர், 2வது தளி, 3வது மொடக்குறிச்சி, 4வது உதகமண்டலம், 5வது அமனாசி. பாஜகவுக்கு 5 தனி தொகுதிகள் ஒதுக்கீடு. அவிநாசி, கந்தர்வக்கோட்டை, வாசுதேவநல்லூர், மானாமதுரை, ராசிபுரம் ஆகிய தொகுதிகளை ஒதுக்கீடு செய்தது அதிமுக. அன்புமணி தலைமையிலான பாமக களம் காணும் தொகுதிகள் அறிவிப்பு. பெரம்பூர், தர்மபுரி, பென்னாகரம், விக்கிரவாண்டி, விருத்தாச்சலம், அம்பத்தூரில் போட்டி. 1 சேலம் மேற்கு, 2வது தர்மபுரி, 3வது பென்னாகரம், 4வது விக்கிரவாண்டி, 5வது சோளிங்கர், 6வது மயிலாடுதுறை. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு சைதாப்பேட்டை, பெரியகுளம், மன்னார்குடி உள்ளிட்ட 11 தொகுதிகள் ஒதுக்கீடு. திருவையாறு, காரைக்குடி, பூந்தமல்லி, திருச்சி மேற்கு உள்ளிட்ட தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது அமமுக. தேசிய ஜனநாயக கூட்டணியில் காரைக்குடி தொகுதி அமமுகவுக்கு ஒதுக்கீடு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை எதிர்த்து களம் காண்கிறது அமமுக. பாமகவுக்கு ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. பல்லாவரம், குன்னம் தொகுதிகளில் ஐஜேகே போட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சிக்கு கேவிக்குப்பம் தனி தொகுதி ஒதுக்கீடு. ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடுகிறது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம். சென்னையில் 16 தொகுதிகளில் 13இல் போட்டியிடும் அதிமுக. பெரம்பூர், மயிலாப்பூர், சைதாப்பேட்டை ஆகிய 3 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு. எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் 11இல் 9 தொகுதிகளில் அதிமுக போட்டி. சேலம் மேற்கு, சேலம் வடக்கு ஆகிய 2 தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 44 தனி தொகுதிகளில் 33 தொகுதிகளில் களம் காண்கிறது அதிமுக. 2 பழங்குடியின தொகுதிகளிலும் அதிமுக போட்டியிடும் என அறிவிப்பு.
அதிமுகவில் 23 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. எடப்பாடி தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி 8வது முறையாக போட்டி. இருபத்தி 3 பேர் கொண்ட அதிமுக வேட்பாளர் பட்டியலில் 20 பேர் முன்னாள் அமைச்சர்கள். தற்போதைய 16 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாமக. கீழ்வேளூரில் வடிவேல் ராவணன், அம்பத்தூரில் சேகர், செஞ்சியில் கணேஷ் போட்டி. இரண்டு நாட்களில் பாஜக வேட்பாளர் பட்டியல், தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல். வெகு விரைவில் தேர்தல் அறிக்கை எப்போ சார் வெளியிடணும் பாஜக? இன்னும் ஒரு 2 தினங்கள். சென்னை மயிலாப்பூரில் தேர்தல் பரப்புரையை தொடங்கினார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. திமுக கூட்டணி அமைக்கவே போராடுவதாக விமர்சனம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான விசிகாவை விட அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு அதிக தொகுதி ஒதுக்கியுள்ளது திமுக. சென்னை மயிலாப்பூர் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். விடுதலை சிறுத்தை கட்சிகள், திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளோ போராடி 8 இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குது. அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் திமுக. மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறாரா தமிழிசை சவுந்தரராஜன்? எடப்பாடி கே பழனிசாமியின் பரப்புரையில் பங்கேற்பு. இந்த சட்டமன்ற தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்படுகின்றன. பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் போட்டியிட்டா அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற வேண்டும். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட வாய்ப்பில்லை என தகவல். அண்ணாமலை கேட்டதாக சொல்லப்படும் 2 தொகுதிகளிலும் அதிமுகவே போட்டி. பெரம்பூரில் விஜய் போட்டியிடுவதால் எந்த பிரளயமும் ஏற்பட போவதில்லை. வந்தார் சென்றார் என்ற நிலையிலேயே இருக்கும் என்று அமைச்சர் சேகர் பாபு கருத்து. பிரச்சாரம் தொடங்க போறான்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெரம்பூர்ல தான் போட்டியிட போறதா சொல்றாங்க. சென்னையில ஒரு பிரளயமும் நடக்க போறதில்ல. வந்தார் போனார் என்று இருக்கும். ஒரு பிரளயமும் நடக்க போறதில்ல. வந்தார் போனார் என்று இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 தொகுதிகள் பாஜக தமாகவுக்கு ஒதுக்கப்பட்டதற்கு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் எதிர்ப்பு. இதற்கு காரணம் தளவாய் சுந்தரம்தான் என்றும் அவருக்கு எதிராக போட்டியிடப் போவதாகவும் அறிவிப்பு. காங்கிரஸ் போட்டியிடவுள்ள 28 தொகுதிகள் எவை என்பது ஓரிரு நாட்களில் இறுதி செய்யப்படும் என்று செல்வ பெருந்தகை தகவல். விருப்ப பட்டியலை திமுக குழுவிடம் வழங்கி ஆலோசனை. அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப தொகுதி பட்டியலை வழங்கிய மனிதநேய மக்கள் கட்சி. 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பாபநாசம், மணப்பாறை, திருச்சி கிழக்கு, வாணியம்பாடி தொகுதிகளில் போட்டியிட விருப்பம். கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் தேர்தலில் போட்டியிட வேண்டும். முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவில்லை, நிர்வாகிகள் போட்டியிடுவார்கள். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய நிலையில் தமாக தலைவர் வேல்முருகன் அறிவிப்பு.
இப்போ அடுத்த 5 ஆண்டு காலம் என்ன செய்ய போறீங்க? இப்போ தேர்தலில் நிற்க போறதில்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி. தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தலில் நிற்கிறது. வேல்முருகன் ஆகிய நான் இந்த பதவிக்கானவன் அல்ல என்பதற்காக இந்த பதவியை நான், உங்களுக்கு தெரியும், திமுக கொடுக்குற இந்த ஒரு இடமோ இல்லை 2 இடமோ என்பது அது எம்எல்ஏ சீட் இல்லை, அது எம்எல்ஏ என்கிற பதவி தெரியும். திமுக ஆட்சியில் ஒரு துறை செயலரை பார்க்க மாதக்கணக்கில் காத்து கிடக்கும் நிலை. அமைச்சர்களுக்கே அப்பாயின்மெண்ட் கிடைப்பதில்லை என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் விமர்சனம். ஒரு துறையினுடைய செயலாளரை பார்ப்பதற்கு பல அமைச்சர்கள் வரிசை கட்டி காத்து கிடக்கிறாங்க மாதக்கணக்கில். ஒரு அதிகாரமிக்க பொறுப்பில் இருக்கிற ஒருவரை பார்ப்பதற்கு சில ஆண்டுகளாக அந்த அமைச்சர்களுக்கு அப்பாயின்மெண்டே இல்லை. உங்களுக்கு தெரியுமா அந்த உண்மை? நான் சொல்லட்டுமா ஆதாரப்பூர்வமா? முதல்வரின் வீட்டில் துரைமுருகன் 3 மணி நேரம் காத்து கிடந்ததாக வேல்முருகன் பேட்டி. கண்ணீருடன் வீடு திரும்பியதை அவர் மறுக்க முடியுமா என்றும் கேள்வி. திமுகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற துரைமுருகன் முதலமைச்சர் வீட்டில் முதலமைச்சருடைய ஒரு செயலாளரை பார்ப்பதற்கு 3 மணி நேரம் காத்து கிடந்தார். அவர் பார்க்க மறுத்து விட்டார். கண்ணீரோடு பார்க்காமல் அவர் வண்டியில ஏறி வீட்டுக்கு போனார். வையரிப்பு வைத்தவர் வேல்முருகன். துரைமுருகனால் சத்தியம் செய்து மறுக்க முடியுமா? சவால் விடுறேன். சென்னை பெரம்பூர் தொகுதியில் தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார் தாவேகா தலைவர் விஜய். 28ஆம் தேதி பரப்புரைக்கு அனுமதி கேட்டிருப்பதாக தகவல். வரும் 27ஆம் தேதி தாவேகா வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிறார் விஜய். முதற்கட்டமாக 110 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த திட்டம். காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இன்னும் 2 நாட்களில் தாவேகாவில் இணைய உள்ளதாக ஆதவ் அர்ஜுனா பேச்சு. காங்கிரஸ் தற்போது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என விமர்சனம். எங்களுக்கு இந்த காங்கிரஸ் மேல நம்பிக்கையில 100 பேர் இன்னைக்கு வந்து நம்ம ஆபீஸ் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க தலைவரை பார்க்கணும்னு. இதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் உடைய மிகப்பெரிய பிளவு. இன்னும் 2 நாள்ல காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள் டிவிக்கேல ஐக்கியமா போறாங்க. இதுதான் உண்மை. பாண்டிச்சேரியில நாராயணசாமி மாதிரி இங்க பாசத்தை வச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் ஒழிச்சு விட்டாங்க. காங்கிரஸ் நிர்வாகிகள் குறித்த ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு மாணிக்கம் தாக்கூர் கண்டனம். ராகுல் தலைமையிலும் கார்கே வழிகாட்டுதலிலும் கட்சி ஒன்றுபட்டு நிற்பதாக கருத்து. காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலர் பதவியிலிருந்து டி செல்வம் இடைநீக்கம். காங்கிரஸ் பொதுச் செயலர்கள் நிர்வாகிகள் தன்னை சந்தித்ததாக ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்த நிலையில் நடவடிக்கை. புதுச்சேரியில் ஒரே கூட்டணியில் உள்ள திமுக காங்கிரஸ் 6 தொகுதிகளில் நேரடியாக மோதும் சூழல். தொகுதி பங்கீட்டுக்கு முன் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சிலர் வாபஸ் பெற மறுப்பதால் புதிய குழப்பம். உணவகங்களில் கூடுதலாக எல்பிஜி கட்டணம் வசூலிக்கக்கூடாது. எரிபொருள் விலையை காரணம் காட்டி கட்டணம் வசூலிப்பது சட்டப்படி குற்றம் என மத்திய அரசு எச்சரிக்கை. ஐரோப்பாவுக்கு செல்ல வேண்டிய எல்என்ஜி கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வருகின்றன. தட்டுப்பாடு காரணமாக அதிக விலைக்கு எரிவாயுவை வாங்க இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் திட்டம். குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்புக்கு மாற 90 நாட்கள் காலக்கெடு. பிஎன்ஜி இணைப்பிற்கு மாற மறுத்தால் எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டிற்கான நிதி மசோதா மக்களவையில் கடும் விவாதங்களுக்கிடையே நிறைவேற்றம். கச்சா எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு மீதான வரிகளை குறைக்க மத்திய அரசு முடிவு. கச்சா எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய் $150 உயரும் அபாயம். உலக பொருளாதாரம் மந்த நிலைக்கு செல்லவிருப்பதாக
பிளாக் ராக் நிறுவன தலைவர் லாரி ஃபிங்க் எச்சரிக்கை. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். எரிவாயு சிலிண்டர்கள் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாகவும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் மத்திய அரசு உறுதி. எரிவாயு தட்டுப்பாட்டை சுட்டிக்காட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம். எல்பிஜி தட்டுப்பாட்டால் மக்கள் பாதிக்கப்படுவதாக காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம். பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு நிலவுவதாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வதந்தி பரவுவதாக பாரத் பெட்ரோலியம் அறிக்கை. போதுமான இருப்பு உள்ளதாகவும் விநியோகமும் வழக்கம் போல் நடைபெறுவதாகவும் விளக்கம். உதகையில் வணிக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் உணவகங்கள் மூடும் அபாயம். விறகும் கிடைக்காததால் செய்வதறியாது தவிப்பு. திருப்பரங்குன்றத்தில் எதிரொலிக்கும் மேற்காசிய போர். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் விறகு வைத்து அன்னதான திட்டத்திற்கு சமையல் செய்யும் நிலை. ஈரோட்டில் புதிய தலைமுறையின் எந்நாடு எண்போட்டு வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி. ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்தோடு திரளான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. நாமக்கல்லில் காவிரி, சரபங்கா, திருமணிமுத்தாறு, பொன்னியாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த விவசாயிகள் கோரிக்கை. உலகத்தரம் வாய்ந்த கால்நடை ஆராய்ச்சி மையத்தை திறக்க வேண்டும் என்றும் மக்களுடன் புதிய தலைமுறையில் வலியுறுத்தல். காவிரி, சரபங்கா, திருமணிமுத்தாறு, பொன்னியாறு இணைப்பு திட்டம், இத்திட்டத்தை 50 ஆண்டுகளாக இதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம். இங்க ஒரு டைட்டில் பார்க் மெயின்ல அமைச்சாங்க அப்படின்னா எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். 2 ட்ரெயின் மட்டும் தான் நிக்குதுங்க, மற்ற எந்த ட்ரெயினுமே நிக்கிறது இல்லைங்க. எங்க வெளியில உலகத்தரம் வாய்ந்த கால்நடைக்கான மருத்துவ ஆராய்ச்சி மையத்தை கிட்டத்தட்ட இன்னைக்கு திறக்க விடாம நிறுத்தி வச்சிருக்காங்க.